Hello friends, வணக்கம் and welcome to Sanjai Amma Samayal. இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் கூட்டு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வயல்ல போய் பூசணிக்காய் பறிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா பூசணிக்காய் கூட்டு ரெடி பண்ணலாம். வாங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்து பூசணிக்காய் பறிச்சிட்டு கூட்டு ரெடி பண்றத பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்போ நம்ம வயலுக்கு போலாம். இது ஃபுல்லா நெல் போட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இத அறுத்துறலாம். இதுதான் நம்மளோட பூசணிக்காய் தோட்டம். பூசணிக்காய்லாம் நல்லா பறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிரலாம். பூசணிக்காவை எல்லாம் பறிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதை கூட்டு வச்சு சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிரும். வயிறு இப்போவே பயங்கரமாக பசிக்குது. அதனால் கஞ்சி இருக்குது, அதை நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தெம்பா நம்ம பூசணிக்காய் கூட்டு ரெடி பண்ணலாம் வாங்க. போலாமா? போலாம். பசிக்குது வா போலாம். போய் கஞ்சி குடிக்கலாம். எந்திரி. என்ன பண்ணுற? தலையை விரிச்சிக்கோ. இது என்னது? கஞ்சி இருக்குது. பழைய கறி. இது கஞ்சி. இது ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளரிக்காய் கூட்டு. சஞ்சய் இங்கே வெயிட்டிங்கில் இருக்காரு. கஞ்சி நல்லா இருக்கா? கஞ்சி நல்லா இருக்கா? வயிறு பசி தாங்க முடியல. பூசணிக்காய் பறிச்சாச்சு. வாங்க போய் பூசணிக்காய் கூட்டு ரெடி பண்ணலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். பூசணிக்காவை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூசணிக்காவை இது உள்ளே சேர்த்துடலாம். இந்த ஈயச்சட்டி இல்லைன்னா நார்மல் இந்த பாத்திரத்தில் பண்ணும்போது தண்ணி வந்து நம்ம நிறைய சேர்க்க தேவையில்லை. இந்த காயில் இருக்க தண்ணியே போதும். ஒரு அரை கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். ஆனால் இது மண் சட்டினால கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அதனால் நான் வந்து ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த கொஞ்சம் நேரம் காயை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த மூடி வச்சு நம்ம லைட்டாக மூடி விட்டுடலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் கூட்டில் சேர்க்குறதுக்காக மசாலாக்காக ஒரு துண்டு அளவு தேங்காய், ஒரு 3 சின்ன வெங்காயம், 2 பல் இல்லைன்னா ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாவெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம உரலில் போட்டு நல்லா இடிச்சிட்டு
பூசணிக்காயில் சேர்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம இதை இடிச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், மசாலா இடித்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்தா போதும், ரொம்பவும் மையாக இடித்தா நல்லா இருக்காது. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை மசாலா ரெடி பண்ணியாச்சு. காய் இன்னும் வேகலை, நல்லா குழையணும், வேகட்டும். காய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், அப்படின்னா தான் இந்த பூசணிக்காய் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். வேகட்டும். மூடி போட்டு வச்சுருவோம். சஞ்சய், அம்மா கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சிட்டு வரியா? பறிச்சிட்டியாம்மா? அம்மாட்டா. தேங்க்யூ. மறுபடி காய் வெந்துட்டான்னு பார்ப்போம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்ருவோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். பூசணிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து தண்ணி காய்கறிகள்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம கரண்டி வச்சு கிண்ட நல்லா குழஞ்சிரும். குழஞ்சாலும் ஒன்றும் இல்லை, இந்த பூசணிக்காய் கொண்டு கொஞ்சம் நல்லா குழைய வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். காய் வந்து நம்ம கட் பண்ண மாதிரியே முழுசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நம்ம கிண்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி முருவை தாளித்து நம்ம வேக வச்சுருக்கிற பூசணிக்காயில் கொட்டிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான, ரொம்பவே வந்து சத்தான டேஸ்டான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. சஞ்சய் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.